4K quantum dot LED TV, Dolby Vision, Dolby Atmos, gaming features இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட டொஷிபாலேருந்து நம்ம எல்லாரையுமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இனி நம்ம வீடியோவில் டொஷிபாவோட 50 inch 4K QLED டிவியோட அன்பாக்சிங் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் வந்து பார்க்கலாம். டொஷிபாவோட C450 சீரிஸ்க்கு 2 years வாரண்டி ஆஃபர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரிமோட்மே வந்து புது டிசைனில் வந்திருக்கு. நிறைய பட்டன்ஸ் மட்டும் இல்லை, வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் இருக்குது. டிவிலையுமே வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. மொத்தமாக வந்து இனி நம்ம வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குயிக்காக அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது வந்து C450 சீரிஸ் டொஷிபா குவாண்டம் டாட் கலர், டால்பி அட்மாஸ், டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ரிமோட்லேயே வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் சப்போர்ட்டு அண்ட் டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட்மே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கண்ட்ரோல் எல்லாமே வந்து நம்ம பேசிக்காக என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் பார்ப்போமோ மோஸ்ட்டாக எல்லா சப்போர்ட்டுமே இருக்குது. அண்ட் டொஷிபா அப்படின்றதுனால விடா சாஃப்ட்வேர் சப்போர்ட்டோட வரும். ஸோ விடாவோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். அண்ட் பேசிக்கான நமக்கு என்னென்ன ஆப்ஸ் இருக்கோ எல்லா ஆப்ஸுமே வந்துடும். இங்கேயுமே வந்து நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம், யூடியூப், டிஸ்னி ஹாட்ஸ்டார் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸோட பேக்கேஜிங் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிசைன்ட் இன் ஜப்பான் அண்ட் மேட் இன் இந்தியா அப்படின்ற ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பேக் சைடுமே வந்து இதே கண்டென்ட் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ 50 inch டிவி அப்படின்றதுனால நமக்கு வந்து கொஞ்சம் பாக்ஸ் சைஸ் பெருசாக இருக்கும். 2 ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷ்னல் கவரில் வந்து ஒரு ரிமோட் இருக்குது. பட் ரிமோட்டில் எக்கச்சக்கமான பட்டன்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம பொறுமையாக பார்க்கலாம். ஸோ சேஃப்டி இன்ஃபர்மேஷன் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. 12 mm ஸ்க்ரூஸ் இருக்குது. 2 AA சைஸ் பேட்டரி, 2 வருஷம் வாரண்டியோட வருது. வாரண்டி கார்டு, யூசர் மேனுவலுமே இருக்குது. அடிஷ்னல் ஸ்க்ரூஸ் அண்ட் பவர் கேபிள் இருக்குது. ஸோ பாக்ஸ் கண்டென்ட்லாம் நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப நீட்டாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க. இந்த கவர்லேருந்து ஃபஸ்ட் டிவி பார்க்கலாம். பயங்கரமாக இருக்குது. ஸ்டாண்டுக்கு வந்து க்ரோம் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. செம்ம ஸ்டடியாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்டாண்டையுமே வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டாண்டுக்கு அடியில் வந்து நம்ம ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாட்டமில் வந்து ஸ்டாண்ட் ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக வந்து இன்ஸ்டாலேஷன் வர பர்சனே வந்து அவங்களே வந்து ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணுறாங்க. சப்போஸ் இன்ஸ்டாலேஷன் வரதுக்கு முன்னாடி வந்து நீங்களே இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். அந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து டொஷிபாவோட பிராண்டிங் இருக்குது. பார்க்குறதுக்குமே வந்து செம்ம ரிச் லுக் ஆஃபர் பண்ணுது. பேக் சைட் ஃபுல்லாகவே வந்து மெட்டல் யூஸ் பண்ணி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்டடியான பில்ட் இருக்குது. 120,000 டிவிஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா பிளாஸ்டிக் பில்டோட பார்ப்போம். பட் இங்கே வந்து மெட்டல் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருக்கீங்க. ஸோ டிவியோட பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கலாம். டிவி பேக் சைடில் மெட்டல் பில்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு ஓவரால் வந்து ஒரு டீசென்ட்டான பில்ட் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ டிவியோட டிசைனுமே வந்து பயங்கர அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. பாட்டம் அந்த பெசல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் ஃபினிஷோட வருது. அந்த ஸ்டாண்டுமே வந்து நமக்கு சில்வர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டாண்ட் வந்து பாலிகார்பனேட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாப் அண்ட் சைடு பெசல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும். ஸோ ஓவரால் லுக்கே வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணுது. பாட்டம் சில்வர் ஃபினிஷ் வந்து டிவியோட ஓவரால் லுக்கை வந்து இன்னும் எலிவேட் பண்ணுது. ஸோ இந்த டிவியோட லுக் அண்ட் டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிவிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தாலுமே வந்து நம்ம பெருசாக வந்து காம்ப்ரமைசஸ் கிடையாது. ஈத்தர்நெட் லேன் போர்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக வந்து நம்ம இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணலாம். சப்போஸ் வைஃபை இருக்குது அப்படின்னா டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் கனெக்டிவிட்டியுமே வந்து சீம்லெஸ்ஸாக இருக்குது. நான் மல்டிபிள் வீடியோஸும் வந்து ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துருந்தேன். என் தம்பி எல்லாமே வந்து பேக் டு பேக் அனிமி வந்து பார்த்துட்டு இருந்தான். எங்கள் யூசேஜில் வைஃபைல வந்து நான் பெருசாக எதுவும் இஷ்யூஸ் நோட்டீஸ் பண்ணல. கனெக்டிவிட்டியுமே வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஃப்ரண்ட் சைட் சென்டராக வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடு லெஃப்ட் சைடில் வந்து பவர் போர்ட் இருக்குது. ஆடியோ அண்ட் வீடியோ போர்ட்ஸுமே வந்து பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த USB போர்ட்டில் பென் ட்ரைவ் ஆர் ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி ஸ்டோரேஜ் எக்ஸ்பான்ஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து நீங்கள் எதாவது ஜாய்ஸ்டிக் எதாவது கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். அண்ட் 3 HDMI 2.1 போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு HDMI வந்து ERக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. அண்ட் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட்டுமே இருக்குது. அண்ட் ஈத்தர்நெட் லேன் போர்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இன்டர்நெட் ஏதாச்சும் வந்து லேன் போர்ட் வழியாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆப்டிக்கல் அவுட் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக வந்து RF போர்ட்டுமே இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லா போர்ட்ஸுமே கொடுத்துருக்கிறதுனால டெய்லி யூசேஜ்க்கு நமக்கு எங்கேயுமே வந்து லேகிங் இருக்காது. டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்தோன்னா நம்மகிட்ட இருக்கிறது வந்து 50 inch டிவி. பட் இதே C450 சீரிஸில் 43 inch, 50, 55 inchஸ்னு மல்டிபிள் சைஸஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது வந்து குவாண்டம் டாட் 4K QLED டிவி. 4K அப்ஸ்கேலிங் சப்போர்ட் இருக்குது. 2K கண்டென்ட்லாம் இருக்குது அப்படின்னா அதை வந்து 4K வந்து ஈஸியாக அப்ஸ்கேல் பண்ணி கொடுக்கும். அண்ட் இந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் அதிகமாக ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கண்டென்ட் பக்கத்துலேயே வந்து 4K சப்போர்ட் உள்ள கண்டென்ட்டுக்கு வந்து 4K சப்போர்ட்னு காட்டும். வீடியோக்கு டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது. ஆடியோ டிபார்ட்மெண்ட்டில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டுமே இருக்குது. அதை பற்றி ஆடியோவில் நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஸ்பேஷல் ஆடியோ சப்போர்ட்லாம் இருக்குது. சப்போர்ட் ஆகக்கூடிய வீடியோ ஃபைல்ஸ்க்கு வந்து நமக்கு அந்த டால்பி விஷன் சப்போர்ட் 4K சப்போர்ட் காட்டும். சப்போர்ட் ஆகாத சீரீஸ்லாம் இருக்குது
இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஹெச்டின்னு காட்டுது. பட் இதை வந்து நமக்கு அப்ஸ்கேல் பண்ணி காட்டும். நெட்ஃப்ளிக்ஸில் நமக்கு நிறைய 4K கான்டென்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஹையர் ரெசல்யூஷனில் ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வந்து ஐ ப்ளீஸிங்காக இருக்குது. இந்த டிவிக்கு 60Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து VA பேனலில் கான்ட்ராஸ்ட் வந்து நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த டிவிலையுமே வந்து கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பெட்டராகவே இருக்குது. கான்ட்ராஸ்ட் பூஸ்ட்டுமே வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் பிளாக்ஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா ரொம்ப ஒரு பியூர் பிளாக்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் ஓரளவு டீசெண்டான பிளாக்ஸ் நமக்கு கிடைக்குது. டெய்லி யூசேஜ்க்கு வந்து நமக்கு பெருசாக வந்து காம்ப்ரமைசஸ் இல்லை. பிக்சர் இன்ஜின் பார்க்கும்போது டொஷிபாவோட ரெக்ஸா இன்ஜின் ZR வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏஐசின் ஆப்டிமைசர் சப்போர்ட் இருக்குது. பிரைட்னஸ் பார்த்தோன்னா 350 nits வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. நார்மலாக இண்டோர் என்வாயன்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறது வந்து நமக்கு மோஸ்ட்டாக சஃபிஷியண்ட்டாக இருக்குது. பட் இந்த மாதிரி வந்து ஆப்போசிட்டில் லைட்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவாக தெரியும். ஸோ ரெக்ஸா இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால விவிட் கலர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணோம் அப்படின்றாங்க. பட் வீடியோ கன்சூம் பண்ணும்போதே வந்து கலர்ஸ் எல்லாமே வந்து நல்லா விவிடாக இருக்குது. டால்பி விஷன் HDR10+ சப்போர்ட்லாம் இருக்குது. டிஸ்பிளே நல்லா ஷார்ப்பாக இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸுமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த கார்னர்ஸ்லேருந்து நம்ம பார்க்கும்போது பெருசாக வந்து நமக்கு காம்ப்ரமைஸ் எதுவும் கிடையாது. ஸோ இந்த ப்ரைஸ் பிராக்கெட் வந்து டிஸ்பிளேல நமக்கு மேஜராக வந்து காம்ப்ரமைசஸ் கிடையாது. ஓவரால் ஒரு நல்ல டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஆடியோன்னு பார்த்தோன்னா 2 12 வாட் ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பைண்டாக வந்து நமக்கு ஒரு 24 வாட் அவுட்புட் கிடைக்கும். பட் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. வோக்கல்ஸ் எல்லாமே வந்து நல்லா கிளியராக இருக்குது. அதில் நமக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. பட் பேஸ் வந்து கொஞ்சம் சப்ரஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. லவுட்னஸ்மே வந்து ரொம்ப அதிகமாக இல்லை. பட் அடிஷ்னல் ஆடியோ ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது DTS:X சப்போர்ட், டால்பி அட்மாஸ் சப்போர்ட் எல்லாமே வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஹையர் வால்யூம்லேயுமே வந்து பெருசாக வந்து நமக்கு டிஸ்டார்ஷன் எதுவும் இல்லை. பட் ரொம்ப லவுடான ஸ்பீக்கர்ஸ்னு சொல்ல முடியாது. டீசெண்டான லவுட்னஸ் கிடைக்குது. அடிஷ்னலாக எக்ஸ்டர்னல் சவுண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு பெட்டர் ஆடியோ வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஓவரால் ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து டீசெண்டாக இருக்குது. அண்ட் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஸ்க்ரீன் மிரரிங் சப்போர்ட் இருக்குது. ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதாங்க ஸ்க்ரீன் மிரர் பண்ணிக்கலாம். ரிமோட்டில் வந்து இன்புட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்புட் கொடுத்துட்டு இந்த ஸ்க்ரீன் ஷேரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போயிட்டு வந்து நம்ம ஃபோன் கண்டென்ட் வந்து டிவி ஸ்க்ரீனில் வந்து நம்ம மிரர் பண்ண முடியும். ஸோ அதுவுமே வந்து நல்லா சீம்லெஸ்ஸாக இருக்குது. நான் மல்டிபிள் ஃபோன்ஸ் ஐஃபோன்ஸ்லேயுமே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன். சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அடிஷ்னலாக விடா ஆப் சப்போர்ட் இருக்குது. கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஆப் மூலமாகவுமே வந்து நம்ம டிவியை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ரிமோட்டுக்கு வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ரிமோட்டே வந்து புது டிசைன்லாம் இருக்குது. என்னடா எக்கச்சக்கமான பட்டன்ஸ் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய OTT ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து குயிக்காக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ரிமோட்டில் அடிஷ்னல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ OTT நம்ம பார்க்கும்போது ஆப்பிள் TV+, யூடியூப், ப்ரைம் வீடியோ, ஸோ NBA லெகசி பாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அண்ட் ஸோ கிட்டு, ஃப்ளெக்ஸு, சோனி லைவ், ஹங்காமா, ஹீரோஸ் நவ், நெட்ஃப்ளிக்ஸ், விடா இருக்குது. ஸோ விடா பக்கத்தில் எடிட் பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ அது எதுக்காக அப்படின்னா அடிஷ்னலாக வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஆப் இல்லை கேம்ஸ் வந்து நீங்கள் ரீமேப் பண்ணோம் அப்படின்னா இந்த பட்டன் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ரீமேப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டனுக்கு வந்து நீங்கள் Z5 வந்து இதில் இல்லை. ஸோ Z5 நீங்கள் ரெகுலராக வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்டனுக்கு வந்து நீங்கள் Z5 கூட வந்து மேப் பண்ணிக்கலாம். குயிக் OTT பட்டன்ஸ் யூஸ் பண்ணியுமே வந்து வீட்டில் இருக்க பெரியவங்களுமே வந்து குயிக்காக நம்ம வந்து டிவி ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் நெட்வொர்க்குமே வந்து நம்ம ஈஸியாக கான்ஃபிகர் பண்ணலாம். ஃபஸ்ட் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் வந்து கனெக்ஷன் ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து நெட்வொர்க் உள்ளே வந்ததுக்கப்புறமா நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் இருக்கும். இது வந்து நீங்கள் லேண்டில் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை வைஃபைல யூஸ் பண்ணுறீங்களான்றது வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ஷன் டைப் இப்போ கரண்ட்டாக வந்து நம்ம வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கோம். 5G பேண்டுமே வந்து சப்போர்ட் ஆகுது. ஸோ ரிமோட்டில் வந்து நம்ம நேவிகேட் பண்ணி லெஃப்ட் பட்டன் வந்தோம் அப்படின்னா ஈத்தர்நெட்லேயுமே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஈத்தர்நெட் நம்ம போட்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையான்றது வந்து இங்கே கனெக்டடில் இருக்கா இல்லையான்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரிமோட்டில் வந்து இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் பட்டன் இருக்கும். ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணி வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இமீடியட்டாக வந்து நமக்கு ரெஸ்பாண்ட் ஆகும். ஸோ இந்த அடிஷ்னலாக வந்து கேமிங் ஃபீச்சர்ஸ்மே வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ லோ லேட்டன்சி சப்போர்ட் இருக்குது. அண்ட் கேம் மோட்மே வந்து செப்பரேட்டாக டெடிகேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து டிஃபால்ட் ஒரு சில குட்டி கேம்ஸ்லாம் இருக்குது. கேமிங்காக ஒரு பயங்கர ஃபேவரபுளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் கேஷுவல் கேம்ஸ் வந்து நம்ம இதில் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ கேம் ஸ்டோரில் வந்து நமக்கு டிஃபால்ட்டாகவே வந்து நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி கேம்ஸ் இருக்குது. போர் அடிக்கும் போதுமே வந்து நம்ம ப்ளே பண்ணலாம். இந்த டிவியில் வந்து விடா UI வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. விடா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ரீவியஸ் இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இப்போ ஒரு சில ரீஃபைன்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் பாட்டமில் நம்ம ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வரும்போது நமக்கு ரெக்கமெண்டேஷன் எல்லாமே வந்து காட்டும். அண்ட் டாப்பில் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய OTT ஆப்ஸ் இருக்கும். அடிஷ்னலாக உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப் தேவைப்படுதுன்னா இந்த மோர் ஆப்ஸில் போய்ட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அதில் வந்து நீங்கள் நேவிகேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு ஃபேஸ் பண்ணிங்கன்னா ரிமோட்லேயே வந்து குயிக்காக நம்ம OTTமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். விடா ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட டிசைன் நல்லா இருக்குது. UIமே வந்து நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ
ஸோ பெருசாக வந்து காம்ப்ளிகேஷன் நமக்கு கிடைக்காது, ஈஸியாக வந்து நம்ம நேவிகேட் பண்ணிடலாம். அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறது, அனிமேஷன்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஸோ ஓவரால் யூஐ நம்ம நேவிகேட் பண்ணுறது டெய்லி யூசேஜ்க்கு வந்து நல்ல ஃப்ளூயிடாக இருக்குது. அதில் வந்து நான் பெருசாக இஷ்யூஸ் நோட்டீஸ் பண்ணலாம். இந்த டிவியில் வந்து 1.5 GB ரேம் சப்போர்ட் இருக்குது. இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 4 GB இருக்குது. ஸோ இந்த டிவியோட அவைலபிலிட்டி நம்ம பார்த்தோன்னா ஆன்லைனில் வந்து நமக்கு ஃப்ளிப்கார்ட், அமேசான்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது வந்து 50 inch டிவி. 50 inch டிவி வந்து இப்போ கரண்ட்டாக 33,999 வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. கூப்பான் டிஸ்கவுண்ட், பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சால் 31,750க்கு வந்து எஃபெக்டிவ் ப்ரைஸ்க்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த ப்ரைஸ்க்கு வந்து இவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், பேனல் குவாலிட்டி, சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து நல்லாயிருக்கு. மோரோவர் 2 வருஷம் வாரண்டியுமே வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் இது வரைக்குமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அடிஷ்னல் நம்ம அந்த 43 inch டிவின்னு பார்த்தோன்னா 26,999க்கு வித் பேங்க் ஆஃபர்ஸோட வந்து கிடைக்குது. அண்ட் 55 inch டிவி வந்து வித் பேங்க் ஆஃபர்ஸோட 37,999க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த டிவியோட லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், தேவைப்பட்டுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ டொஷிபாலேயே வந்து 55 inch QLED டிவி இருக்குது. அதுக்கு வந்து ஃபயர் ஸ்டிக்மே வந்து ஃப்ரீயாக தராங்க. அது அரௌண்ட் ஒரு 51,000-52,000 ருபீஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அமேசானில் இப்போ கரண்ட்டாக வந்து 8,000 ருபீ கூப்பான் டிஸ்கவுண்ட் இருக்குது. அண்ட் பேங்க் ஆஃபருமே வந்து அரௌண்ட் ஒரு 4,000 ருபீஸ் இருக்குது. எஃபெக்டிவாக 40,000-41,000 ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். நம்மகிட்ட இருக்க C450 சீரிஸ்க்கு வந்து 1 year Disney Plus Hotstar சப்ஸ்கிரிப்ஷனும் ஜியோ சினிமா சப்ஸ்கிரிப்ஷனுமே வந்து ஃப்ரீயாக தராங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் டொஷிபா டிவி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸில் கொண்டு வந்துருக்காங்க. அண்ட் ஃபீச்சர் பேக்டாகவும் இருக்குது. இந்த டிவி பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் நம்ம டெலிகிராம் ATT டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணலாம், மறக்காம அங்கேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.